நாம முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா முரட்டு அடிமையா பார்த்திருப்போமா எங்கேயாச்சும்? அப்படி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனால் தமிழக மக்களுக்கே தெரியும் யார் அந்த முரட்டு அடிமை அப்படின்னு சொல்லி. கேசுகளுக்கு எல்லாம் பயந்துகிட்டு, இடி ரெய்டுக்கு எல்லாம் பயந்துகிட்டு, இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு எல்லாம் பயந்துகிட்டு, சிபிஐக்கு பயந்துகிட்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டின் முக்கிய எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் அவங்களுக்கு எல்லாம் அடிமையாவே ஆயிட்டாரு. இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டின் நலன் அடகு வைக்கப்படும், இதெல்லாம் மக்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தலைவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விருதுநகரில் நடைபெற்ற ஒரு இளைஞரணி மாநாட்டில் விமர்சிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்றவருக்கு ஓட்டு போட்டா நம்ம தமிழ்நாட்டின் நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லி. ஏற்கனவே யாரு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் பரீட்சை எழுதலாம், தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்ல, அவங்க எல்லாம் தமிழக அரசு ஊழியர்களாலாம் அப்படின்லாம் கையெழுத்து போட்டவங்க. அம்மையார் ஜெயலலிதா மறுத்த நிறைய திட்டங்கள்ல இவங்க ஆதரவு கொடுத்து கையெழுத்து போட்டவங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அறியாததல்ல. ஆகையால் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டியது அவசியம். இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டியது அவசியம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும்.